Prestige Swatch Pressure Cooker. வசதியை விரும்புபவர்கள் Prestige எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. அஸ்வின் ஒருத்தர் அட்மிட் பண்ணாங்களே, அவர் எங்க இருக்காரு? ஸ்ட்ரைட்டா போங்க, செகண்ட் ஃப்ளோரா? அஸ்வின் என்னாச்சு ஆண்டி? என்னாச்சு சொல்லுங்க ஆண்டி. ஆண்டி அஸ்வின் என்னாச்சு? அங்கிள் அஸ்வின்க்கு என்னாச்சு அங்கிள்? சொல்லுங்க அங்கிள். சார் 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 அஸ்வின் எங்க சார்? சார் அஸ்வின் எனக்கு பார்க்கணும் சார். சார் ப்ளீஸ் சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லுங்க சார். அஸ்வினுக்கு என்ன? ப்ளீஸ் சொல்லுங்க சார். பூஜா, நீ எதுக்கு இங்க வந்த? என்ன சார், அஸ்வின் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு தெரிஞ்சு என்னால எப்படி சார் பார்க்காம இருக்க முடியும்? அஸ்வின் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க சார், எனக்கு அஸ்வினை பார்க்கணும். நீ அஸ்வின் மொபைலுக்கு கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருந்த, அதனாலதான் அஸ்வின் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். நீ வராமலே இருந்திருக்கலாம். என்னால முடியல சார், என்னால அஸ்வினை பார்க்காம இருக்க முடியல. எனக்கு அவரை பார்க்கணும் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. அங்கிள் சொல்லுங்க ஆண்டி. சார் சார் அஸ்வின் அங்க இல்ல சார். சார் சார் ஆண்டி அஸ்வின் அங்க இல்ல ஆண்டி. அங்கிள் அஸ்வின் அங்க இல்ல. ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார், எங்க சார் அஸ்வின் எங்க சார்? அஸ்வின் அஸ்வின் என்னாச்சு உனக்கு? அஸ்வின் 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 கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. அஸ்வின் என்னாச்சு ஆண்டி? அஸ்வின் அம்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சொல்றேன்ல, விடுங்கம்மா. அஸ்வின் அம்மா விடுங்கம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, நீங்க உள்ள வர கூடாது, போங்க. சார் 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 அஸ்வின்க்கு என்னாச்சு சார்? சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், அஸ்வின்க்கு என்னாச்சு? ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார் ஏன் சொல்ல மாட்டீங்க? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். ஆண்டி அஸ்வின்க்கு அஸ்வினை பார்க்க விட மாட்டாங்க. அவருக்கு பூஜா, நான் சொல்றது கேட்டு நீ அதிர்ச்சி ஆக கூடாது. அஸ்வினோட உடம்புல பாய்சன் கலந்துருக்காமா? பாய்சனா? அஸ்வின் பிளட்ல அந்த பாய்சன் கலந்ததால இப்போதைக்கு ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களாமா? என்னம்மா நீங்க? போங்கம்மா போங்கம்மா. நீங்க எனக்கு அஸ்வின் ஒரு வாட்டி பார்க்கணும் சிஸ்டர். பேசுற நிலைமையிலே அவர் இருக்காரு. அவங்க அப்பா அம்மாவே இங்கதான் இருக்காங்க. நீங்க யாருமா? உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? போங்கம்மா. அவரோட அஸ்வின் போங்கம்மா வெளியே. அவர் நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. ஐயோ கடவுளே.
கூட்டிட்டு வாங்க. வாமா வா. போடி. ஏய், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும், புரியுதா? மேடம் 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 ஒரே ஒரு கால் மேடம். என் புருஷன் கிட்ட பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம். என்னடி பேச போற? என்ன பிடிச்சு லாக்அப்ல போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போங்க அப்படின்னு உன் கிரிமினல் லாயர் புருஷன் கிட்ட சொல்லி அழ போறியா? சொல்லு. இல்ல மேடம், என் குழந்தை நான் அஸ்வினுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கணும் மேடம். ப்ளீஸ் மேடம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் நீ வெச்ச விஷம் எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நான் அப்படி ஒரு பாவ காரியத்தை செய்யற அளவுக்கு கெட்டவே இல்ல. அத யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. கடவுள் மேல சத்தியமா யார் பண்ணாங்கன்னு தெரியாது. நிறுத்து. இந்த மாதிரி எத்தனை கேஸ பாத்திருப்ப. சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தையே கொன்னுட்டு அப்புறம் இருக்கிறதையும் அனுபவிக்க முடியாம வாழ்க்கை முழுக்க ஜெயிலே உட்கார்ந்திருப்பாளுங்க. நீயும் அப்படிதாண்டி ஆக போற. இந்த நிமிஷமே நான் செத்தா கூட பரவாயில்ல. என் குழந்தைனார் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சாலே போதும். அதை தவிர எனக்கு வேற எந்த ஆசையும் இல்ல. இப்ப கூட ஒண்ணும் இல்ல. அதிரசத்துல நீதான் விஷத்தை கலந்தேன்னு ஒத்துக்கோ. ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துரு. இப்பவே உன்னை வெளியில விட்டுறேன். நீ ஹாஸ்பிடலுக்கு போய் யார பாக்கணுமோ போய் பாத்துட்டு வா. அதுக்கப்புறமா வந்து சரண்டர் ஆயிடு. என்ன? நான் செய்யாத தப்பு நான் ஏன் ஒத்துக்கணும்? திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. எத்தனை தடவை கேட்டாலும் உண்மையை தானே சொல்ல முடியும். நீ ரொம்ப வைராக்கியக்காரி தாண்டி. வலிய தாங்கிக்கிட்டு வார்த்தைய ரொம்ப ஜாக்கிரதையா விடுற. வாழ்க்கையில நான் இதை விட பெரிய பெரிய வலியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். உண்மையா இருந்ததுனாலதான் நான் அதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்துட்டேன். ஏய், சாக்ஷி மேடம், எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் அவ வாயை திறக்க மாட்டேங்கிறா மேடம். ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் அக்யூஸ்ட் என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேனோ அதத்தான் அவங்கள பேச வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் கொடுத்தா போதும். அவதான் விஷத்தை வச்சான்னு அவ வாயாலே சொல்லிடுவா. நான் பேச வைக்கிறேன் மேடம். யூ டோன்ட் வரி மேடம். ஓகே மேடம். இத பாரு, எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி உண்மையை சொன்னீனா உனக்கும் டார்ச்சர் மிச்சம், எனக்கும் வேலை மிச்சம். என்ன சொல்ற? என்ன கொன்னு போட்டாலும் நான் உண்மையதான் சொல்லுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் என்னால பேச முடியாது. சந்தியா மேடம். லாக் ஓபன் பண்ணு. ஓகே மேடம். ஓடி ஓங்கறல ஓடி போல. இங்க பாரு சந்தியா, இவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காத. தொண்டை வறண்டு சாகட்டும். இவளுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம டாக்டர் கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கி இவ கதையை முடிச்சிடலாம். ஓகே மேடம். கடவுளே, அங்க என் உரிமையை சொல்லினால அழக்கூட முடியல. நீதான் என் அஸ்வினை காப்பாத்தணும். அஸ்வின் எனக்கு வேணும். இது அஸ்வின் கட்டின தாலி. இது யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியும்ல. இது எப்பவும் என் கழுத்துல இருக்கணும். நீதான் இத காப்பாத்தி தரணும். பூஜா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பூஜா சொல்லு, உன்னதான் கேக்குறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். எனக்கும் அஸ்வினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இது அஸ்வின் கட்ட தாலிதான். பூஜா, என்ன சொல்ற நீ? எங்க குடும்பத்துக்கே தெரியாம இது எப்படி நடந்துச்சு? சொல்லக்கூடாதுன்னு இல்ல சார்,
உங்க குடும்பத்துல பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் எங்க கல்யாணம் நடக்கணும்னு நாங்க 2 பேரும் நினைச்சிருந்தோம். ஆனா விதி வேற மாதிரி ஆயிடுச்சு சார். ஒரு நாள் நான் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து நாங்க தப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல சார். அதனால அஸ்வின் என் கழுத்துல இந்த தாலியை கட்ட வேண்டியதா போயிடுச்சு. நானும் ஒரு பொண்ணு தானே சார். அந்த ஊர் கோவில்ல அஸ்வின் இந்த தாலியை என் கழுத்துல கட்டிட்டாரு. அன்னையில இருந்து நான் இதை மறைக்க போராடிட்டு இருக்கேன் சார். என்னால இதை கழட்டி வைக்கவும் முடியல. அப்படி செய்யணும்னு எனக்கு தோணவும் இல்லை சார். அஸ்வின் நல்லா இருக்கணும் சார். ஏன் பூஜா, இந்த விஷயத்தை என்கிட்டயோ இல்ல ரோஜா கிட்டயோ சொல்லணும்னு உனக்கு தோணலையா? உங்க குடும்பத்துல எல்லாரும் ஒத்துக்கிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு அஸ்வின் தாஸ் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. இல்லன்னா உங்க 2 பேர்கிட்ட நான் சொல்லாம இருப்பேனா? அஸ்வின் கட்டின இந்த தாலிக்கு சக்தி இருக்கிறது உண்மைனா நிச்சயமா அஸ்வின் உயிரோட எந்திரிச்சு வருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். பூஜா, தாலி உள்ள போட, தாலிய உள்ள போட. அம்மா வந்திருக்காங்க. ரோஜா, உன் முகத்தை பார்த்தா அப்படி பண்ண மாதிரி தெரியல. இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டியே. கொஞ்சம் இருமா. இவ ஸ்டேஷனை விட்டு போனதும் என் போனை உனக்கு தரேன். உன் புருஷன்கிட்ட நீ பேசு. நீங்க போன் தரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா என் புருஷன் கிட்ட நான் ஏன் திருட்டுத்தனமா பேசணும்? என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போங்கன்னு அவர்கிட்ட சொல்றதுக்காக நான் போன் பண்ண கேட்கல. என் குழந்தைனார் அஸ்வின் எப்படி இருக்காருன்னு அவர்கிட்ட கேட்கறதுக்கு தான் நான் மொபைல் கேட்கிறேன். பரவாயில்ல, நான் இங்க இருந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அர்ஜுன், நீ எனக்கு ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நீங்க 2 பேரும் என்கிட்ட எதையுமே மறைக்க பார்க்காதீங்க, மறைக்க நினைக்காதீங்க. மா, நீங்க கேக்குறது. அர்ஜுன், எனக்கு சமாதானம் வேண்டாம். பூஜா, நீ சொல்லு, இங்க என்ன நடக்குது? என்ன என்ன 2 பேரும் பேசாம இருக்கீங்க? நீங்க நீங்க ஏதோ மறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. எனக்கு இந்த நேரத்துல எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். நீங்க 2 பேரும் பேசும்போது ஆண்டி, உங்ககிட்ட மறைக்கணும்னு நாங்க நினைக்கல. அதே நேரத்துல என்ன சொல்லுமா? ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிற? சொல்லு. நீங்க 2 பேரும் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன். அஸ்வினை பத்தி அவங்க என்ன உண்மை சொன்னாங்க? சொல்லுங்க, சொல்லுப்பா. அம்மா, அது வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க? அஸ்வினுக்கு எப்ப குணமாகும்? அவன் எப்ப பேச ஆரம்பிப்பான்? என்ன சொன்னாங்க? இது பாருங்க, நீங்க அஸ்வினை பத்தி எதையுமே மறைக்கணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் தான் ஏமாந்து போய் நிப்பீங்க. மா, டாக்டர் என்கிட்ட எதுவுமே சொல்லலமா. அஸ்வினுக்கு ஒண்ணும் ஆகாது. அவனை குணமாக்கி தான் நம்ம இங்க இருந்து கூட்டிட்டு போவோம். ஆமா அர்ஜுன், அஸ்வின் இங்க இருந்து வர வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். டாக்டர், டாக்டர், அஸ்வினுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? நாங்க போய் பார்க்கலாமா?
சொல்லுங்க டாக்டர். இப்ப பார்த்து ஒண்ணும் ஆக போறது இல்ல. டாக்டர் என்ன என்ன சொல்றீங்க? அவருக்கு சுயநினைவே இல்ல. கடவுளே, நீங்க அட்மிட் பண்ண போது இருந்த லெவல்ல கூட இப்ப கான்ஷியஸ் இல்ல. இப்படியே இருந்தா கோமா ஸ்டேஜ் போக கூட வாய்ப்பு இருக்கு. டாக்டர் கல்பனா, கல்பனா பயப்படாத கல்பனா. கல்பனா, கல்பனா அழாதம்மா. கல்பனா, கல்பனா அழாதம்மா. நீ எதுக்கும் பயப்படாத கல்பனா. அவனுக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. நீ அழாம இருமா. டாக்டர், அஸ்வினுக்கு எப்பேற்பட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். ப்ளீஸ் டாக்டர், அவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க ப்ளீஸ். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என் புள்ள உயிரோட இல்லைன்னா என்னாலே உயிரோட இருக்கவே முடியாது. என் புள்ள எனக்கு வேணும். தயவு செய்து அவனை காப்பாத்துங்க, தயவு செய்து அவனை காப்பாத்துங்க டாக்டர். சொல்லுங்க, காப்பாத்துங்க டாக்டர். அஸ்வின் இப்ப இருக்கிற நிலைமையில இங்க இருந்து எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் அவருடைய ஹெல்த்ல கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். அப்பதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாப்போம். டாக்டர், நாங்க போய் அஸ்வினை பார்க்கலாமா? ப்ளீஸ் டாக்டர், போய் பாருங்க. மா, சத்தம் போடாதீங்கம்மா. அமைதியா இரு, சத்தம் போடாத. சாரி சிஸ்டர், சாரி. பூஜா, நீ இப்ப தைரியமா இருக்க வேண்டிய நேரம். அம்மா நம்ம பேசுறது கேட்டுட்டாங்களோன்னு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இது சாதாரண டைமா இருந்தா பரவாயில்ல, இந்த நேரத்துல ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முக்கியமா உனக்கும் அஸ்வினுக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி இப்போதைக்கு நம்ம குடும்பத்துல யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த நேரத்துல உங்க விஷயம் தெரிஞ்சதுன்னா ஆள் ஆளுக்கு எதையாவது கதையை கட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் உன்னால தாங்கிக்க முடியாத. புரியுதா? சரி சார். பூஜா, எங்க அம்மாக்கு கூட இந்த விஷயம் தெரிய வேண்டாம். இந்த நேரத்துல உங்க கல்யாண விஷயம் வெளியே வந்தா பாட்டி எங்க அம்மாவை உண்டிலன்னு பண்ணிடுவாங்க. அதுக்குதான் நான் சொல்றேன். எதுக்கு உள்ள வரீங்க? போங்க வெளியில, இல்லனா இவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமா. ப்ளீஸ் போங்கம்மா. ஓகே சிஸ்டர், வா கல்பனா, வாமா, சரியாயிடும். கல்பனா, வாமா, வா. பூஜா, அம்மா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ நார்மலா இரு. அஸ்வினுக்கு சரியாயிடும்ல சார்? ஏன் உயிரை கொடுத்தாவது அவன் உயிரை காப்பாத்துவான். போதுமா? வாமா. அஸ்வின், நீங்க பாத்தீங்களா? அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. கடவுளே, எப்படி இருக்காம்பா? அப்படியேதான், அப்படியேதான் இருக்கா. ஏய், இவ எதுக்கு இங்க வந்தா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? மருமகளே, இவ எதுக்கு இங்க வந்தா? போடி வெளியே, போடி. அதானே. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? நீ எல்லாம் எப்ப எங்க வீட்ல காலடி எடுத்து வச்சியோ அப்பல இருந்து எங்க வீட்ல பிரச்சனை நிம்மதி இல்லாம போச்சு. இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? அண்ணி, இவள எதுக்கு நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க? அஸ்வினுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு உடனே இவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டீங்களா? ஹாஸ்பிடல் சத்தம் போடாதீங்க. ஏற்கனவே இங்க எல்லாரும் மன கஷ்டத்துல இருக்கும். நீ வேற ஏதாவது கொளுத்தி போடாத. அம்மா இப்பதான் அழுது கொஞ்சம் ஓஞ்சிருக்காங்க.
உங்களை யார் இங்க வர சொன்னது? பேசாம வீட்லயே உட்கார வேண்டியதானே? நீங்க வந்தாலே பிரச்சனைதான். அர்ஜுன் மாமா, இங்க பிரச்சனை பண்றதுக்குனே ஒருத்தி வந்து உட்கார்ந்திருக்கா. நாங்க உண்மையா அக்கறையா அஸ்வின் மாமாவை விசாரிக்க வந்திருக்கோம். எங்களை ஏன் வந்தீங்கன்னு கேக்குறீங்க? அதானே, உன் பிள்ளைக்கு என்னாச்சு மருமகளே? அட்மிட் ஆகி படுத்து கிடக்கிறது என் பேரன். அவனை பாக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். அவளை கட்டிக்க போறவன் அனு வந்திருக்கா. எங்களையே வந்தீங்கன்னு கேக்குறான். என்னாச்சு இவனுக்கு? மாமா ப்ளீஸ்மா, ஹாஸ்பிடல் வந்து பிரச்சனை பண்ண வேண்டாமா? அஸ்வினுக்கு நிலைமை சரியில்லாம இருக்குமா. டாக்டர் இப்போதைக்கு எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்காரு. இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாமா ப்ளீஸ்மா. ஏய், நீ எதுக்கு ஒப்பாரி வைக்கிற? உனக்கு அஸ்வினுக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ தாலி அறுத்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க. பாட்டி வேணாம், இங்க வந்து வார்த்தையை விட்டுறாதீங்க. அஸ்வினுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா ஏய் என்னடி என்ன பெரிய சம்பந்தம்? அஸ்வின் மாமாவை ஏமாத்தி லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவரையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்த. எங்க வீட்டு சொத்து உன் கண்ணை உறுத்திட்டு இருக்குல்ல. அனு, சும்மா இவளா ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் பேசிட்டு இருக்க. இவளை அடிச்சு விரட்டுறதை விட்டுட்டு இவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேற கொடுக்கறியா நீ? ஏ யசோதா, வார்த்தையை அளந்து பேசுடி. என்ன விரட்டி பாருடி. தைரியம் இருந்தா விரட்டி பாருடி. ஏய் ஏய், என்ன மிரட்டுறியா? போடி வெளியில போ. ஐயோ ஜாக்கிரதை. அனு, ஐயோ என்ன யாரு நினைச்ச? போடி. ஐயோ மேலே கை வைக்கிறியா? கொண்டுடுவேன். எனக்கு இருக்கிற உரிமை உனக்கு இல்ல. வெளில போ சொல்ற. நீ முதல்ல வெளில போடி. போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும் நின்றாளே ரோஜா, உலகம் கையில் நின்றாளே ரோஜா, மழை போலே